ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் ஜோதிடர் ஜெயக்குமார் பேசுகிறேன். இப்பொழுது மகர ராசியில் சுக்கிர பயிற்சி, அதாவது பிப்ரவரி மாதம் 2024 பிப்ரவரி 12ஆம் தேதி மகர ராசியில் சுக்கிரன், அதாவது தனுசு ராசியில் இருக்கிற சுக்கிர பகவான் மகர ராசியில் அதிகாலை 4:41 மணிக்கு மகர ராசிக்கு மாறுறாருங்க. குறிப்பாக நம்ம ஜோதிடத்தில் சுக்கிரன் அப்படிங்கிற காரகத்துவம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அழகு, உறவுகள், திருமணம், பாலியல், காதல் இதெல்லாமே மற்றும் கூட்டாண்மை இதெல்லாம் ஒட்டு மொத்தமாக நிர்வகிக்கிற கிரகமாக இந்த சுக்கிர பகவான் கருதப்படுது. இது தவிர ஒருவருடைய வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்திலும் அவங்களுக்கு நல்லது நடக்கிறதா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, எல்லா அம்சங்களிலும் இது முக்கியமான ஒரு பங்கு. அது சுக்கிர திசை அட்டகாசமாக இருக்குதுப்பா. அவனுக்கு எப்போ எங்கேயோ இருந்தான் தெருக்கோடியில், ஆனால் சுக்கிர திசை வந்தோன்னா கொடி சொன்ன ஆயிட்டான் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அதிர்வலைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர கிரகம் பொறுப்பு இருக்குதுங்க. குறிப்பாக இந்த ஒழுக்கமான ராசின்னு பார்த்திங்கன்னா மகரத்துக்கு மாறுவதனால சனியோட இணக்கம், அது சனிக்கு நட்பு தான். சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் சனியும் சுக்கிரனும் நட்பு உறவு. ஒருடைய வாழ்க்கையில் ஃபைனான்சியல் ஆகட்டும், பொருளாதார நிலைமைகள் ஆகட்டும், காதல் வாழ்க்கை, திருமணம் போன்ற அனைத்து படிநிலைகளுக்கும் சுக்கிரன் உதவுதுங்க. மகரத்துக்கு பார்த்தீங்கன்னா 5ஆம் இடம் சொன்னாதான் படைப்பாற்றல், பொழுதுபோக்கு மற்றும் குழந்தைகள், தொழில் வளர்ச்சி இதெல்லாமே சொல்லிட்டு போகலாம். இந்த காலகட்டம் அனைத்து ராசிக்காரர்களுக்கும், அதாவது மேஷம் முதல் மீனம் வரை இருக்கிற ராசிகளுக்கு எப்படிப்பட்ட அமைப்பு, இந்த சுக்கிர பயிற்சியினால் காதல் மற்றும் உறவுகளின் அடிப்படை எப்படி இருக்கும்? ஏன்னா ஒரு திருமண வாழ்க்கையில் நீண்ட காலமாக பிரச்சனை இருந்துச்சுன்னா சுக்கிரன் அதில் தலையிட்டு அது தீர்க்கப்படும். சில ராசிக்காரர்களை இந்த பயிற்சி ஃபைனான்சியல் செக்டார் மற்றும் பிஸ்னஸ், ரிலேஷன்ஷிப், சமூகத்தில் அந்தஸ்து இதெல்லாம் கவனம் செலுத்துகின்ற ஒரு அமைப்பு அனைத்து ராசிக்காரர்களுக்கும் இந்த சுக்கிர பகவான் கொடுக்குறேன். இது தவிர நம்ம யோசித்த சில விஷயங்களில், சில இலக்குகளில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி செயல்பட வைக்கக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த சுக்கிர பகவான் தரும் அப்படிங்கிறதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. ஒரு சேமிப்பாகட்டும், ஒரு முதலீடுகளாகட்டும், எதிர்காலத்தை திட்டமிடுவதாகட்டும், எல்லாத்திலையுமே பார்த்திங்கன்னா அந்த சுக்கிர பகவான் முன்னின்று தன்னுடைய பணியை செஞ்சு கொடுத்துட்ருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த வித மாற்று கருத்தும் இல்லைங்க. வாங்க இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த சுக்கிர பயிற்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பொதுவான ஒரு ஜெனரல் ப்ரெடிக்ஷன் பார்ப்போம். சுக்கிர பயிற்சி பிப்ரவரி 2024 12ஆம் தேதி தனுசு மனையில் இருக்கிற சுக்கிரன் மகரம் மனைக்கு, மகரம் ராசிக்கு உள்ள நுழையிறாருங்க. சனிக்கு நட்பான கிரகம் அப்படின்னு சொன்னால் சுக்கிரன். இந்த சுக்கிரன் இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எவ்வித பலன்களை கொடுக்க போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, விருச்சிக ராசிக்கு அப்படின்னு சொன்னால் சுக்கிரன் 7 மற்றும் 12ஆம் வீட்டுக்கு அதிபதிங்க. 7ஆம் இடம்னா களத்திரம், 12ஆம்னா அயன சயன போகம் விரயம் இதெல்லாம். அவர் இப்போ உங்களுடைய 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் சிறுதூர பயணங்கள், சிறு காமம், இளைய சகோதரி அதை குறிக்கக்கூடிய 3ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறார். இது உங்களுடைய தொழில்துறைக்கு நல்ல ஒரு உத்வேகத்தை கொடுக்கின்ற ஒரு பயிற்சி தாங்க. பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒரு வியாபாரமாக இருக்கட்டும், சிறு குறு தொழில் செய்பவர்களாக இருக்கட்டும், இது சிறப்பான ஒரு அதிர்வலைகளை, சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்த போகுது இந்த சுக்கிரன் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. செய்கின்ற வேலையில் பார்த்தீங்கன்னா ஒரு திருப்தி இல்லைங்க, ஒரு அழுத்தம், பணிச்சுமை ரொம்ப ஓவராக இருக்குது. நம்ம மட்டுமே வேலை செய்கிறோம், நம்ம கூட இருக்கிறவங்க லீவ் போட்டு போயிடுறாங்க, அந்த வேலையும் சேர்த்து நம்ம பார்க்குறதா இருக்குது. உயர் அதிகாரிகள் நம்மளுடைய எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும்
ஒரு அங்கீகாரம், ஒரு ரெகக்னைஸ் எதுவுமே நமக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடு மைண்டு, அதிருப்தியான ஒரு மன தாக்கம் இருந்துட்டு இருந்துச்சு இல்லைங்களா, அதெல்லாம் உங்களுக்கு மாறி சிறப்பாக இன்னும் மேலும் உத்வேகத்தோடு ஒர்க் பண்ணுறதுக்கு உங்களை தூண்டுகின்ற அமைப்பை இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்க போகிறாரு. வேலையில் மாற்றங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு, அதற்கான முயற்சிகள் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு வேலையில் சிறப்பான ஒரு மாற்றத்தையும், ஊதிய உயர்வு, பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்களையும் தர காத்திருக்கிறாரு. விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, வேலையில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷலான ஒரு மாற்றங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஏன்னா உங்களுக்குள்ள இருந்த ஒரு அன்சாட்டிஸ்ஃபைட் மைண்ட், அதிருப்தியான நிலைமைகளை எல்லாம் மாறுவதற்கு, பேலன்ஸ் பண்ணுவதற்கு சில மாற்றங்கள் வரப்போகுது. அதில் பிஸ்னஸ் ஓரியண்டோடு இருக்கிறவங்களுக்கெல்லாம், இந்த ராசிக்காரர்களுக்கு சுக்கிரம் பயிற்சியில் அதிகமான நன்மைகளை, லாபங்களும், அதாவது செஞ்சிட்ருக்கிற, அதாவது கை நீட்டி சம்பளம் வாங்குறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்ல ஒரு 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 மைனஸ் ப்ளஸ் இரண்டும் கலந்த ஒரு கலவை. அதே மாதிரி தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலை, நல்ல ஒரு லாபங்கள் அப்படின்னு சொல்லலாங்க. அதே சமயம் தொழிலை மாற்றிக்கணும், பெரிய முதலீடுகளை போடணும், கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சிந்தனைகளும் அவ்வப்போது வந்துக்கிட்டே தான் இருக்கும். இந்த விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்திக்கணும் ஒரு மாற்றங்கள், தொழில் வணிகம் போன்ற நடவடிக்கைகளை சில சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் உதயமாயிட்டே இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில், அதாவது ஒன்றா பிஸ்னஸ்ஸு, தொழில், வேலை, ஒன்றா பணம், இல்லைன்னா உறவு, இது ரெண்டு இதுன்னா நீங்கள் பணத்தை, உறவை, அதாவது பிஸ்னஸை இது அதிகமாக நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள ஒரு தனிப்பட்ட உறவுகள் அப்படிங்கிறதுலாம் கொஞ்சம் ஒரு தள்ளி போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை, சில சவால்கள், தடைகள் அப்படிங்கிறதெல்லாம் வருவதற்கான சூழ்நிலைகள் அதிகரிக்கும். ஏன்னா செலவுகளும் அதிகரிக்கும், சரிங்களா. வருமானம் இருக்கும், செலவுகளும் இருக்கும். அந்த செலவுகள் நல்ல செலவாகத்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய பர்சனல் மேட்டரில் கணவன் மனைவி நல்ல ஒரு புரிதல் வேணுங்க. ஏன்னா புரிதல் இல்லாமல் போயிட்டுருக்கு. ஏன்னா பணம், காசு, பொருளாதாரம் இதே மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது உறவுகளுக்கு அப்படிங்கிறத உட்காந்து ஒரு பேசுவதற்கு ஒரு டைம் இல்லை. அந்த மாதிரி ஒரு சவால்களை உங்களுக்குள்ளே எழலாம், சரிங்களா. அதனால் உறவுகளுக்கு நீங்கள் மதிப்பு கொடுத்து அவர்களுக்கு நீங்கள் டைம் கொடுக்கணும். உங்கள் வாழ்க்கையில் நான் தான் பெரியவன் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இந்த ஈகோயிசம் இதெல்லாமே தூக்கி எறிஞ்சிட்டு போனீங்கன்னா பல பிரச்சனைகள் நீங்கள் சால்வ் பண்ணக்கூடிய அமைப்பு இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு கொடுக்குறாரு. இந்த மகர ராசியில் சுக்கிர பயிற்சி அப்படிங்கிறதுனால இந்த நரம்பு சம்மந்தப்பட்ட, எலும்பு சம்மந்தப்பட்ட கால் வலி, கால் பாதம், முட்டி வலி, இந்த மாதிரி ஒரு சில தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை நீங்கள் ஒரு ப்ரிகாஷனாக எடுத்துக்கிறது நல்லது. இது பார்த்திங்கன்னா ஒரு பொதுவான பலன்கள் நம்ம சொல்லியிருக்கோம். உங்களுடைய சுய ஜாதகத்தில் இருக்கிற கோள்களை, நிலைகள், தசா புத்திகள் இதெல்லாம் வச்சு 100% ப்ரிடிக்ஷன் சொல்லலாம். இதற்காக என்கிட்ட ஒரு கன்சல்டேஷன் ஜாதகம் பார்த்துக்கணும்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் இருக்கிற என்ற வாட்ஸ்அப் எனக்கு காண்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அதற்குரிய கட்டணங்கள் செலுத்தி பார்த்துக்கலாம் நீங்கள் விரும்பினால், சரிங்களா. ஓகே, பாய்.